நாட்டின் எதிர்கால சந்ததியை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லவும் சர்வதேசத்தோடு ஒத்து ஓடுவதற்கும் நாட்டிலே புதியதொரு கல்வி சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அதனை உருவாக்கவே நாங்கள் கடுமையாக உழைக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமாரவின் அதிரடி கருத்து. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டிலே வசிப்பவருடைய வீட்டை திடீரென சுற்றி வளைத்த போலீசார். வீட்டிற்குள் ரகசியமாக நடந்த விபச்சார விடுதி. அதிரடியாக கைது செய்த போலீசார். ஐக்கிய தேசிய கட்சியோடும் ரணில் விக்ரமசிங்கவோடும் நான் இணைய தயாராக இருக்கிறேன். சஜித் பிரேமதாசவின் அதிரடி அறிவிப்பு. தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் பதவி விலக வேண்டும். அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். பல கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதத்தில் குதித்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச. கல்வி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் செய்யும் போலியான பிரச்சாரங்கள் மற்றும் சேறு பூசல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எச்சரிக்கை விடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர் உள்ளூர் குற்றவாளி அல்ல, அவர் ஒரு சர்வதேச குற்றவாளி. அவரை உடனடியாக வெளியில் வராத அளவிற்கு சிறையில் அடைக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுஹாஸ் அதிரடி கருத்து. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை மீளப்பெற வேண்டுமென கல்வி அமைச்சு பதவி விலக வேண்டுமெனவும் கோரி கல்வி அமைச்சின் முன் தொடர்ச்சியாக சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்க தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச தீர்மானித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தொடர்ச்சியான சத்தியாகிரகம் நாளை 12ஆம் திகதி காலை 9 மணி முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தங்கள் குழந்தைகளை நேசிக்கும் அனைத்து பெற்றோர்களும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தில் பங்கு கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு பதிலாக இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சரியான வாய்ப்புகளை வழங்காத முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த சீர்திருத்தங்கள் முற்றிலும் ஒரு மோசடியாகவும் மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை அளிக்கும் திட்டமும் இந்த சீர்திருத்தங்களில் இணைக்கப்பட்டுள்ளமை என்பது மிகவும் தீவிரமான விடயம். முழு நாடும் இதில் அவதானம் செலுத்தி குழந்தைகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆபாச வலைத்தளங்களை பாடப்புத்தகங்களில் இணைத்துள்ளதும் மிக பெரும் குற்றமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த வலைத்தளங்கள் இணைக்கப்பட்டதால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வலைத்தளங்களை அணுகுகின்றார்கள். இதன் மூலம் பணம் திரட்டும் பாரிய மோசடி ஒன்றும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் யாருக்கு செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கல்வி சீர்திருத்தங்கள் மீளப் பெறப்படும் வரை 12ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் போராட்டமானது தொடர்ச்சியாக இடம்பெறும் எனவும் விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்துக்கு செல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சூழலிலிருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெற்றோருக்கு சுமையும் பிள்ளைகளுக்கு துயரத்தையும் கொடுக்காத ஒரு கல்வி முறையை நாட்டில் உருவாக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் ராஜாங்கனை வெவவிகாரை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்துக்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசு தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு பிரதான அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் நோக்கில் சஜித் பிரேமதாச மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோருக்கிடையில் கொழும்பில் தனியார் தங்குமிட விடுதியொன்றில் ரகசிய சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. எவ்வித வெளிப்புற தலையீடுகளுமின்றி பல மணி நேரம் நீடித்த இந்த கலந்துரையாடலில் சஜித் பிரேமதாச தனது கடந்த கால கசப்பான அனுபவங்களையும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்தியுள்ளார்.
நவீன் திசாநாயக்க, ருவான் விஜயவர்தன மற்றும் அகிலவராஜ் காரியவசம் ஆகிய மூவரிடம் முன்கூட்டியே ஆலோசித்த பின்னரே சஜித் பிரேமதாச இந்த சந்திப்பிற்கு சம்மதித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவுடனான தமது உறவு குறித்து பேசிய சஜித், ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட தருணத்தில் தான் சிங்கப்பூரில் இருந்த போதிலும் பழைய விடயங்களை மறந்து அவருக்கு ஆதரவாக நிற்குமாறு தனது கட்சியினருக்கு கூறினேன் எனவும் தெரிவித்துள்ளார். அவர் மருத்துவமனையில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் சென்று பார்த்தேன். ஆனால் அதற்கு பின்னர் இடம்பெற்ற சில விடயங்கள் வேதனை அளித்துள்ளது. இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டியது இலட்சக்கணக்கான ஆதரவாளர்களின் விருப்பம் என்பதை ஏற்றுக்கொண்ட சஜித், அதற்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை மட்டத்தில் மாத்திரமே இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தற்போது இரு கட்சிகளிலும் நாட்டை வழிநடத்தக்கூடிய திறமையான இளைய தலைவர்கள் இருப்பதாகவும் அவர்களே தற்போதைய தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான நிகழ்ச்சி நிரலை முதலில் தயாரிப்பதே முறையான அணுகுமுறை என அவர் இதன்போது முன்மொழிந்துள்ளார். இறுதியில் சஜித் மற்றும் ரணில் ஆகிய இரு தலைவர்களுக்கும் இடையில் நேரடி சந்திப்பொன்று நடத்தப்பட வேண்டும் என சாகல ரத்நாயக்க முன்வைத்த யோசனையை சஜித் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். எனினும் அத்தகைய உயர்மட்ட சந்திப்பிற்கு இது தகுந்த நேரம் அல்ல என்றும், முதலில் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையிலான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் படிப்படியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச நிபந்தனை விடுத்துள்ளார். இப்போதைக்கு தேர்தல் நெருக்கடி இல்லாததால் நிதானமாக ஒரு பொது இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதை சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளார். அவர் அரச இயந்திரத்தோடு இணைந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளும் கடத்தல்களும் காணாமலாக்கல்களும் வன்புணர்வுகளும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி விமர்சித்துள்ளார். உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாட்டிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகமாக செய்த சர்வதேச குற்றவாளி. சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமின்றி ஆயுள் முழுவதும் வெளிவராதபடி அரசு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மாறாக ஒரு சில வாரங்களிலேயே அல்லது ஒரு சில மாதங்களிலோ வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் ஜேவிபி என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தனவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பாணை விடுத்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது தெரிவித்த கருத்து தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தென்னிலங்கை தொலைக்காட்சி சேனல் ஒன்றின் பிரபல அரசியல் நிகழ்ச்சியொன்றின் போது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க நாளைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கல்வி அமைச்சர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் பிரச்சாரங்களை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவதூறு பிரச்சாரங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் என்ற ரீதியிலும் அவரது கட்சியின் ஒரு மிக முக்கிய உறுப்பினர் என்ற வகையிலும் ஹருணி அமரசூரியவுடன் எமது அமைப்புக்கும் எனக்கும் மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இருந்தபோதும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் ஹருணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த விடயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது என்றும் அவருக்கு எதிரான சேறு பூசல்களை இப்போது எதிரணியினர் செய்து வருகின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை விபச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் மற்றும் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்களில் வந்து செல்வதனை அயலவர்கள் கவனித்துள்ளனர். வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுவது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர். அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
அதனையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணித்துள்ளனர். அதன் பின்னர் சனிக்கிழமையான நேற்றைய தினம் வீட்டினை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டிற்குள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையிலிருந்து விபச்சார நடவடிக்கைகளுக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய 4வரையும் போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றனர். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் உள்நாட்டில் உள்ள அவர்களது காணிகளை விற்கவோ அல்லது வேறொருவரது பெயருக்கு மாற்றுவதற்கோ எவ்வித தடையும் இல்லை. வழக்கறிஞர் பத்திரத்தினூடாக அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என பதிவாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதிவாளர் திணைக்கள ஆணையாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் தலைமையிலான குழுவினர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியின் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் தமிழ் மக்கள் உள்நாட்டிலும் அவர்களது காணிகளை விற்கவோ அல்லது வேறொருவருக்கு பெயருக்கு மாற்றுவதற்கோ எவ்வித தடையும் இல்லை. வழக்கறிஞர் பத்திரத்தினூடாக அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். காணிகளை பதிவு செய்வதிலும் எவ்வித தடையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள அந்த மக்களுக்காக உள்நாட்டவர்கள் காணி ஒன்றை கொள்முதல் செய்வதாயின் காணி பதிவு சட்டத்தின் கீழ் காணி விற்றவர் வாங்குபவர் என இருவரும் கையெழுத்திட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விற்பவர் உள்நாட்டிலும் காணியை கொள்முதல் செய்பவர் வெளிநாட்டிலும் இருப்பாராயின் வெளிநாட்டில் இருப்பவர் ஒரு எழுத்து மூல கடிதம் ஒன்றை வழங்குவதனூடாக இவற்றினை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அங்கிருந்தவாறே காணியை கொள்வனவு செய்வதில் எவ்வித மாற்றமும் இல்லை. மேலும் நபர் ஒருவர் தமது காணி தொடர்பில் பிறிதொருவர் போலியான ஆவணம் ஒன்றை தயாரித்ததாக கருதினால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். குறித்த காணிக்கு தடை உத்தரவு விண்ணப்பம் போடப்பட்டால் அதன் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.